ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயவசந்த். இந்த வீடியோவில் கேரளாவில் பல பேர் உயிரை எடுத்த ஒரு வைரஸை பற்றி வாங்க பார்க்கலாம். அந்த வைரஸோட பேர் வந்து அமீபா. அமீபான்றது வந்து ஒரு பேசிக்காக வாட்டர்லேருந்து வர ஒரு இன்ஃபெக்ஷன் தான். அது அந்த இன்ஃபெக்ஷனோட பேர் தான் அமீபா. அது வந்து இப்போ ரொம்ப பாசு பிடிச்சிருக்க ஏரி, குளங்கள், ஓடைகள், இல்லை ஸ்விம்மிங் பூல், ரொம்ப அழுக்காக இருக்க குளோரினேட் பண்ணாத ஸ்விம்மிங் பூல் எல்லாத்துலேயுமே இந்த அமீபாவானது உருவாகப்படுது. இது டைரெக்டாக சன்லைட் வந்து ஒரு வாட்டரில் படுது, அந்த தண்ணி ஒரே இடத்துல தேங்கி அந்த தண்ணியில் இன்ஃபெக்ஷன் உருவாகி அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம மூக்குக்குள்ளார அந்த தண்ணி போகும்போது அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு போகுது. இது வந்து ஒரு பிரைன் ஈட்டிங் அமீபா. இந்த அமீபாவை பற்றி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அமீபாவானது கேரளாவில் சில வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து ரொம்ப சிவியரான உயிரை எடுத்திருக்க ஒரு வியாதி. இந்த 100 பேர்த்துக்கு இந்த வியாதி வந்துருச்சுன்னா அந்த 100ல் ஒரு 97% பேர் இதை உயிர் இழந்துருவாங்கன்றது ஒரு நிறைய டெத்ஸ்லாம் நடந்துருந்துச்சு கேரளாவில். அதை வச்சு நம்ம சொல்லலாம். அப்புறம் இப்போ இந்த கடந்த ஒரு 2 மாத காலத்தில் மட்டும் 18 பேர் உயிரை எடுத்திருக்கு இந்த அமீபான்ற தொற்று நோய். இது வந்து ஒரு தொற்று நோய், கொரோனா போல் ஒரு தொற்று நோயும் கிடையாது. இது வந்து பேசிக்காக எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் சபரிமலை சீசன் இப்போ ஆரம்பிச்சிருக்க காரணத்தினாலையும் இப்போ கிளைமேட் சேஞ்சிங் காரணத்தினாலையும் இந்த அமீபா நோய் இப்போ நிறைய கண்டறியப்படுது. இந்த அமீபா நோய் வந்து இப்போ இங்கேருந்து ஒரு குளம், ஏரியில் நம்ம இப்போ சபரிமலை கோவிலுக்கு போகிறவங்களாம் அந்த குளத்தில் முங்கி எழும்போது சில பேருக்கு அந்த நோய் வரத்தை அவங்க ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ 18 பேர் இறந்துருக்காங்க இந்த நோயால். அதனால் இந்த கேரளா சுகாதாரத்துறை அப்புறம் தமிழ்நாடோட சுகாதாரத்துறை என்ன ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது போல் ஏதாவது குளம் ஏதாவது முழுங்குறீங்கன்னா உங்கள் மூக்கை வந்து ஒரு கச்சிஃபாலேயோ இல்லை டவலாலேயோ இப்படி கையால் இப்படி உங்கள் மூக்குக்குள்ளார தண்ணி போகாத மாதிரி முங்கி எழுங்க. அப்புறம் அந்த கச்சிஃபார் டவலை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை ஒரு துவட்டிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த துணியை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அப்புறம் இந்த நோய் வரத்துக்கான சிம்டம்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைட்டாக ஹெடேக், தலைவலிக்கிற மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு தொண்டை வலி அது போல் இருக்கலாம், அப்புறம் உங்களுக்கு ஃபீவர் வரலாம், அப்புறம் உங்களுக்கு கண் மிஸ்ஸுன்னு தரத்து அதெல்லாம் வரும். இப்போ இந்த டிசீஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த நோய் வந்து உங்கள் மூக்குக்குள்ளார தண்ணி கூட அது பார்க்க முடியாத ஒரு வியாதி. அது சும்மா ஒரு வைரஸ் போல தான். அந்த வைரஸ் நார்மலாக போயிட்டு இப்போ டெங்கு, மலேரியா அதெல்லாம் வந்தால் ஒரு 10 நாள் இருந்துட்டு போயிடும். இருந்துட்டு அதை நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த நோயானது வந்தால் அது 97% உயிர் இழப்பு தான் நடக்குது. அதனால் இதில் நீங்கள் எல்லாருமே இதுலேருந்து அவேர்னஸாக இருக்கணும். அப்புறம் இந்த சபரிமலைக்கு போயிட்டு வரவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் போகும்போது வரும்போது எந்த விதமான இங்கே டேப் தண்ணி இல்லை பப்ளிக் வாட்டர்ஸ் எதுவும் குடிக்காதீங்க. அப்புறம் ஹாட் வாட்டர் மட்டுமே நீங்கள் உபயோகப்படுத்துங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க ஸ்விம்மிங் பூல் தண்ணி தொட்டிகள் எதாவது இருந்துச்சுன்னா அதை சுத்தமாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 1 நாள் 2 நாளைக்கு மேலே இந்த பப்ளிக் வாட்டர் யூஸ் பண்ணுறவங்க அது தண்ணியை டெய்லி மாற்றிக்கிட்டே இருங்க. அந்த வெசில்ஸை வாஷ் பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஹாட் வாட்டர் குடிங்க. அப்புறம் இந்த நோயானது எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த டிசீஸ் வந்து நம்ம மூளைக்கு போயிட்டு நம்ம மறதி நமக்கு ஏற்படும். அப்புறம் மூளையில் ஒரு கட்டி உருவாகி அது பிளாஸ்ட் ஆகிற மாதிரி அந்த கட்டி உருவாகி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மூளையை சாப்பிடும். இது வந்து பிரைன் ஈட்டிங் அமீபாவும் கூட. அதனால எல்லோரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது சாதா ஒரு டிசீஸ், வைரல் டிசீஸ், ஃபீவர் வரும், ஹெட்டேக் வரும், அதோட முடிவு போகிறதுல இது ஒரு உயிரை கொல்லக்கூடிய ஒரு கொடூரமான வியாதி. இது முடிஞ்ச அளவுக்கு யாரும் நீர்நிலைகளில் முடிஞ்ச அளவுக்கு முழுகாதீங்க. அப்படி தவிர்க்க முடியாத காரணங்கள், கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மூக்கை மூடிக்கிட்டு நீங்கள் முங்கி எழுங்க. முங்கி எழுந்ததும் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த கர்ச்சீஃப் டவல் யூஸ் பண்ணதை ரீயூஸ் பண்ணாதீங்க, அதுதான் அட்வைசபிள். அப்புறம் எந்த விதமான எங்கேயும் லோக்கலில் எங்கேயும் ஜூஸஸ் வாங்கி குடிக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு இந்த சபரிமலை கோவிலுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் பக்தர்கள் போகிறதுனால அவங்களுக்கு
தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலேருந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு ஒரு 2 to 3 days நீங்கள் செப்ரேட்டடாக இருங்க. உங்களுக்கு தலைவலி இல்லை காய்ச்சல் இல்லை சளி உங்களுக்கு எந்த விதமான பேசிக் நீங்கள் போயிட்டு வந்த டயர்டில் இருக்கலான்னு அப்படி இது அலட்சியமாக விடாமல் உங்களுக்கு சின்ன ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்க உங்களோட ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் போயிட்டு அதை பற்றி சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. இது ஒரு நார்மல் டிசீஸ் கிடையாது, இது எப்படி வருதுன்றது டாக்டர்ஸாலே ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனோட வியாதி இது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் இது அவேர்னஸாக இருங்க. அப்புறம் உங்கள் சபரிமலை போகிற ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் போகிறவங்க அந்த லோக்கலில் வாங்கிறது எந்த விதமான பொருட்கள் அங்கே சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அங்கே சாப்பிடலாம். தயவு செஞ்சு ஹாட் வாட்டர் எல்லோரும் குடிங்க. எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. எங்களுக்கு ஏதாவது சின்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி பாருங்கள். அதனால் இது சின்ன ஒரு ஹெட்டேக் தானே அப்படின்னு அதை கேர்லெஸ்ஸாக விடாதீங்க. இது ஒரு நீங்கள் இன்றைக்கி கேர்லெஸ்ஸாக விடுறது உங்கள் உயிரை எடுக்கிறதுக்கும் இது வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லோரும் இது ஒரு நார்மல் வைரஸ் தான், கடந்து போகாமல் இதிலேருந்து இது வருமுன் காப்போன்ற மாதிரி எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு ஹாட் வாட்டர், ஜீரக தண்ணி, அதுபோல் ஆர்கானிக் வாட்டர்ஸ் அதுபோல் குடிங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. அப்புறம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த டாப்பிக்கை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.